அண்ணாமலை வந்து பாஜக தலைவராக இருக்கக்கூடாது. என்னை பொறுத்தவரைக்கும் அண்ணாமலை அரசியலே இருக்கக்கூடாது. அரசியலுக்கே தகுதி இல்லாத ஒரு ஆள் தான் அண்ணாமலை. எந்த 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 கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வராத ஒருத்தர். யாரை வேணா இவரு வந்து விஜய்க்கு அட்வைஸ் பண்றாரு. இவரே டெபாசிட் போனங்க. எத்தனை இந்த 40 சீட்ல எத்தனை இடத்துல டெபாசிட் போச்சு? நான் சொன்னேன் 40 சீட்டும் தோக்கும் பிஜேபின்னு. அப்ப எல்லாரும் அண்ணாமலை என்னமோ அண்ணாமலைக்கு நான் என்னமோ எதிர்னாங்க. என்ன நிதர்சனம்? பூத்தை வளர்ப்பதற்கு உண்டான எந்த முயற்சியும் எடுக்காத எந்த கட்சியும் வராது. இதோ இன்னைக்கு ப்ரோ அப்படின்றார் நம்ம விஜய். அவரால் ஒரு இஃப்தார் நோம்ப கூட ஒரு ப்ராப்பரா ஆர்கனைஸா பண்ண முடியும். என்ன பண்ணிருக்கணும்? இஃப்தார் நோம்பு நடத்திருக்கணும். முஸ்லீம் தலைவர்களுக்கெல்லாம் கொடுத்துட்டீங்கல்ல, கட்சிக்காரங்க நீங்க வராதிங்க, இன்னொரு ஹாலில் போடுங்க. அங்க கட்சிக்காரர்களுக்கு அதோ அவருடைய அட்வைசர் இருக்கார் இல்லையா, பாண்டிச்சேரியில 3-4 சந்தில் நின்று ஜெயிச்சாரு குஷி ஆனது, அவரை வச்சு அங்க நடத்திட்டு இவர் தொப்பி போட்டுக்கிட்டு ஃபுல்லா போட்டு எனக்கு புரியவே இல்லை. ஒரு 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 நான் கூட 2 இஃப்தார் விருந்துக்கு எடுத்துக்கிட்டேன். நானா தான் இதே விபூதி குங்குமத்தோட போனேன். அந்த நோம்பின் முறையை அதை நான் வந்து பாராட்டுறேன், அதை மதிக்கிற மாதிரி போறேன். நான் உடனே அப்படியே நான் முஸ்லீமா மாறி போகணும்னு முஸ்லீமும் நினைக்கல, அவங்க நம்பவும் மாட்டாங்க. நம்ம ஏன் பண்ணணும்? அப்ப சுனத்கா எதுக்கு போறோம்னா என்ன பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எல்லாத்துலயும் நாம மாற முடியாதுங்க. நாம இருக்கணும். ஆனா எல்லோருடையும் அனுசரிச்சு போகணும். அதுதான் சமுதாயம். எங்க பக்கத்து வீடு முஸ்லீம், அதோ எய்த்து வீடு கிறிஸ்டின், அதோ இந்த வீடு கிறிஸ்டின், அப்புறம் அதுக்கு அடுத்த வீடு முஸ்லீம். பிரியாணி எங்கேருந்து வரும்? நான் பிரியாணி சாப்பிட்றேன் இல்லையோ, எங்க வீட்டுல பிரியாணி சாப்பிட்ற இருக்காங்க, ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு கொடுக்குறேன். ஐயோ பிரியாணிலாம் இங்க கொண்டாதீங்க சொல்ல மாட்டேன். ஏன்னா அது அன்பால கொடுக்கப்படுகிறது. எனக்கு பிரியாணி கொடுக்க வசதி இருக்குதுன்னு கொடுக்கல அவங்க. ஏன்னா அவங்க வீடு என்ன விலையோ அதே விலை தான் இந்த வீடு 16 கோடி ரூபாய். அதனால அவங்க வசதிக்காக கொடுக்குறேன். ஒரு நட்புக்காக கொடுக்கும்போது அதை மதிக்க தெரியும். நான் தான் சொன்னேன், நான் வெஜிடேரியனாக இருந்தா கூட என் பக்கத்துல இருக்கிறவங்க நான் வெஜிடேரியன் அசைவம் என்ன அசைவம் சாப்பிட்றவங்க இருந்தாலும் அவர் பக்கத்துல உட்காந்து என்னால இட்லி வடகரி சாப்பிட முடியும். அது என் மனோபாவம். பஸ்ல போலையா, வெஜிடேரியன் மட்டும் பஸ்ல இருங்கப்பா, யாராவது ஏப்பம் விட்டா எனக்கு பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அவன் தான் இறங்கி போகணுமே தவிர அவன் மற்றவங்களை சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. சமுதாயத்தில் நம்ம எல்லாரோடையும் சேர்ந்து வாழ பழகும். அதுல ஃபெயில் ஆயிருக்க. அதுல கட்சிக்காரங்களையும் உள்ள விட்டு யார் இவர் போய் இன்வைட் பண்ணாங்களோ அவங்கள உள்ள விட. ஆமாங்க, அப்ப வெளியில வராத வீட்லயே இருந்துடலாம். என்னங்க நான் என்ன கேட்கிறேன், எம்ஜிஆருக்கு இல்லாத பிரச்சனையா இவருக்கு வந்துடும்? எம்ஜிஆர் வந்து ராத்திரி 8 மணிக்கு ஒரு மீட்டிங்க்கு வராருன்னு ஒரு ஊர்ல சொல்லுவாங்க. விடிய காலத்துல 3 மணிக்கு போவார். ஆனால் அந்த 8 மணிக்கு வரேன்னு சொன்ன போது இருந்த கூட்டம் ஒருத்தர் கூட கலையாம 3 மணி வரைக்கும் இருக்கும். அது வேற. அன்றைக்கு இருந்த நடிகர்களுடைய புகழ் வேற. இன்னைக்கு நாமளே பூஸ்ட் பண்ணிக்கிறோம். எந்த நடிகர் இது வரைக்கும் நான் கேட்கிறேன், என்னை விட புதுசா சேர்ந்த நடிகர் யாராவது ஒருத்தர் தன் செல்போன் நம்பரை கொடுப்பாரா? நான் கொடுக்குறேன் இல்ல என் செல்போன் நம்பரை. முந்தா நேற்று கூட ஒரு மீட்டிங் 2500 பேர் இருந்தாங்க. 9841023545 இதுதான் என் நம்பர். எதுக்காக நம்பர் கொடுக்குறோம்? உடனே அந்த நம்பரை வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணி என்ன பண்ண போறாங்க? கிடையாது. ஆனா திடீர்னு ஒருத்தர் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும், அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு, சார் நீங்க நம்பர் கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் என்ன பண்ண போறேன்? நம்ம மினிஸ்டர் மாசுக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு, அவ்வளவுதான் பண்ண போறோம். நீ நம்பர் கொடுத்து பாருங்க, உடனே எல்லாரும் 1,00,000 பேர் ஃபோன் பண்ணுவாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எதுக்கும் நம்மகிட்ட பேசிக்கிட்டு விஜயே நம்பர் கொடுத்தா கூட பத்தியா விஜய் நம்பர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு தான், ஆட்டோகிராஃப் மாதிரி தான். உடனே ஃபோன் பண்ணி என்ன கேட்பாங்க? அதெல்லாம் சும்மா. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.